வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மாலை வேளை பொழுது அனைத்து இறை அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்றைய தலைப்பான என்ன செய்தால் இறை அருள் முழுமையாக கிட்டும் அப்படிங்கிற நன்மணி ஐயாவுடைய புத்தக கலந்தாய்வு நிகழ்ச்சியில உரை கொடுக்க நான் உள்ளேன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பொதுவா மனிதன் எப்படி வாழலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எல்லாருமே வந்திருக்கோம்னு சொன்னா, மன அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக வாழ்றதுக்கு தான் நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம். அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை அதை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு முடிகிறதா அப்படிங்கிறதா ஒரு நம்மளுடைய சந்தேகமும் ஒரு ஏக்கமாவும் இருக்கு. இதுக்காகத்தான் நம்ம அருள் தந்தை அவர்கள் பல தத்துவங்களை கொடுத்திருக்காங்க. செயல் விளைவு தத்துவம், காந்த தத்துவம் அப்படின்னு நிறைய தத்துவங்களை நமக்கு எளிமையான முறையில புரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம கொடுத்திருக்காங்க. இந்த தத்துவங்களை ஆராய்ந்து ஆழ்ந்து சிந்தித்து வாழ்வை நம்ம வாழ்வியல் முறைகளை மாற்றினோம்னா, நம்ம எந்த நோக்கத்துக்கு மனிதன், அதாவது நம்ம எந்த நோக்கத்துக்காண்டி வந்தோம்னு சொன்னோம்னா, சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்ந்து இறைநிலையை அடையிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இத அந்த சிந்தனைகளை, அவர் கொடுத்த சிந்தனைகளை ஆராய்ந்து ஆழ்ந்து நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணும்னா நிச்சயமா அதை நம்மளால சாதிக்க முடியும். நமது சிந்தனைகள் எல்லாமே வாழ்வில் நடைமுறையாக மாற்றி முயற்சி செய்யணும். அது போக பொதுவா அருள் தந்தை என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்கத்தோட என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலும் நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்னா இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கிறோம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அவன் பாட்டுக்கு கேட்டுட்டு போறான்ப்பா, இந்த காதுல சொன்னா அந்த காதுல விட்டுட்டு போறான், அந்த மாதிரிதான் எல்லாருமே இருக்கிறோம். இன்ஃபர்மேஷன் என்பதை சிந்தித்து கன்ஃபர்மேஷன் நிலைக்கு கொண்டு வரலைன்னா டிரான்ஸ்பர்மேஷன் என்பது நடக்காதுங்க. அந்த ஒரு விஷயத்த நம்ம ஒரு சிந்தனை உரையையோ இல்லைன்னா தத்துவங்களையோ புரிந்து அது உள்வாங்கி அதை உறுதியா எடுத்துக்கிறோம். உறுதியை எடுத்து செயல்படுத்தினாதான் நம்ம அதை வந்த நோக்கத்தை அடையிறதுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் என்ற செயல் நடக்கும். பொதுவா சமுதாயத்துல ஒரு என்ன சொல்றதுன்னா, கன்ஃபர்மேஷன் என்ற நிலையிலேயே எல்லாருமே இருக்கும். இது போக நம்ம இந்த தத்துவங்கள் போக பெரிய ஞானிகள், மகான்கள், குருமார்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா பல காலங்கள் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த பக்தி மார்க்கத்திலையுமே மகாபாரதம், கம்பராமாயணம், கீதா உபதேசங்கள், அப்புறம் அகநானூறு, புறநானூறு, தேவாரம், திருவாசகம் என எத்தனையோ விஷயங்களுக்கு நமக்கு பாடலாவும் அதே சமயத்துல சத்சங்கங்கள் மூலமாவும் நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம். இதை காட்டிலையும் இதை விட எல்லா மக்களும், மொழி மக்களும், எந்த நாட்டவரும், பிறந்த குழந்தைகள் பெரியவங்கள் ஆனாலும் சரி, மொழி எந்த மொழியா இருந்தாலும் சரி, அது சமஸ்கிருதமா இருந்தாலும் சரி, இந்து மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லிம்ஸா இருந்தாலும் எந்த மக்களும் வாழ்க்கைக்கு எடுத்துக்கூடிய நமக்கு திருவள்ளுவர் ஒரு அருளிய திருக்குறள். இது மனிதன் வாழ்க்கை. அதை ஒன்ன மட்டுமாவது நம்ம கடைப்பிடிச்சிருந்தோம்னா இந்த வாழ்வியல் மாற்றமே மாறி நம்ம எந்த நோக்கத்துக்காண்டி இங்க மனித பிறவி எடுத்திருக்கோமோ அந்த நோக்கத்தை நம்ம அடையலாம். ஆனா மேல சொல்ல எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாவே நம்ம அதை வாங்கிக்கிறோம். என்ன செய்யறோம்னா, அந்த ஆன்மீகத்துல சொல்றாங்க இல்லையா, அகநானூறு, புறநானூறு, தேவாரம், திருவாசகம், இது எல்லாமே ஒரு மனப்பாட பாடமா செஞ்சு அதை தேர்வு எழுதி மதிப்பெண், அதாவது அதுல நான் பட்டம் பெற்றுட்டேன், நம்ம இதுலயே இருக்கு இல்லையா, நான் அருள்நிதி ஆயிட்டேன், பேராசிரியர் ஆயிட்டேன், துணை பேராசிரியர் ஆயிட்டேன், நான் இத்தனை வருஷம் நான் தவம் பண்ணியிருக்கேன், இத்தனை வருஷத்துல நான் தத்துவத்துல இருக்கேன் அப்படின்னு தான் எல்லாருமே இருக்கும். ஆனா அவங்க நம்முடைய மனித வாழ்வை அது யாருமே செயல்படுத்துறதுக்காண்டி இல்லவே இல்லைன்னு தான் நம்ம இப்ப வரைக்கும் பார்க்கணும். இப்பொழுது இருக்கக்கூடிய கல்வி முறையில எல்லாமே
தமிழ் இது தமிழில இருந்தாலும் சரி, மத்த மொழியா இருந்தாலும் சரி, இயற்கை தத்துவங்களையோ இல்லைன்னா இறை தத்துவங்களையோ நம்ம வந்து சரியா மாணவர்களுக்கு வந்து கொடுக்கறது இல்லைங்க. அதுக்கு பதிலா என்ன ஆகுனா தொழிற்கல்வியை தான் அதிகமா கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். தொழிற்கல்வி கல்வி வந்து எதுக்காண்டி கொடுக்கறோம்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்காண்டி அந்த தொழில் கல்வியை கொடுக்கறோம். பணம் எதுக்குன்னா உலக பொருட்களை கொடுக்குது. இவ்வாறு மனிதன் வந்து வாழ்க்கையில உலக பொருள்கள் மீது அபரிதமா, அதாவது அதிக பற்று கொள்றதுனாலதான் இந்த ஆஹ் ஆஹ் அதாவது இறைநிலையான உண்டான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம தவறிறோம். இது இந்த மேல இந்த தொழிற்கல்வி மேல அதிகமா நாட்டம், அதாவது ஒரு உதாரணமா சின்ன உதாரணம் சொல்லணும்னா நம்ம இந்த தொழிற்கல்வியை விட்டுட்டு இயற்கை கல்வி இந்த தத்துவ கல்வி எல்லாம் ஒரு மாணவனுக்கோ இல்லைன்னா ஒரு சமுதாயத்துக்கோ கொடுத்தோம் சொன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில மாணவர்களுடைய குற்றங்கள் குறையறதுக்கு நிச்சயமா உறுதியா வாய்ப்பாத்தான் இருக்குன்னு நான் சொல்வேன். இந்த நமக்கு வந்து என்னன்னா நிறைய பொருட்களை தேடி தேடி அபரிவிதமான பொருட்களை தேடி தேடி அதே ஆர்வத்துல எல்லாருமே இருக்கும். இந்த மாதிரி புற வாழ்க்கை அளவுக்கு அதிகமா அனுபவம் செய்யறதுனால நாட்டம் தான் அதிகமா இருக்கு. அக வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஆன்மீக பயிற்சி கல்வி என்பது இல்லாம போயிருச்சு. எப்படி சொல்லலாம்னா இப்ப எல்லாருமே மனவளக்கலையில இருக்கோம். நம்ம எல்லாருமே மனவளக்கலையில இருக்கோம். ஆனா யாராவதும் ஒரு சிலரை தவிர, நான் எல்லாருமே சொல்ல முடியாது, ஒரு சிலரை தவிர அந்த மனவளக்கலைக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரியாவும், அதை விட்டு அந்த மன்றத்தையோ இல்லைன்னா அந்த நிகழ்வு நடக்கிற வரைக்கும் தான் அந்த மாதிரி கடைபிடிக்கணும். அதே சமயத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்டையும் வீட்லயுமே இந்த மனவளக்கு உண்டான தத்துவங்களை வந்து நம்ம பயன்படுத்த முடியாம போயிருது. இதுக்கு என்ன ஒரு இந்த இதைத்தான் நம்ம மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா நம்ம எல்லாமே தத்துவங்களையும் ஆன்மீக கல்விகளை நம்ம கேட்டுட்டு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இதாயிருது. பள்ளிகளுக்கு வந்து கல்வி முறையில வந்து சொன்னேன் இல்லையா, இறை தத்துவம் இயற்கை தத்துவம் இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் சொன்னா குற்றங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புற வாழ்க்கைக்கு வந்து மனம் வந்து அதிகமா நாட்டம், ஏன்னா அதுலதான் நிறைய மகிழ்ச்சி கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது, உயர்வான வாழ்க்கை இருக்கு அப்படின்னு ஒரு மாயையான வாழ்க்கையை வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டுதான் இருக்கோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில சமுதாயத்துல வந்து அக வாழ்க்கையை வந்து போதிக்கும் நமக்கு இறை ஆசிரியர்களும் ஞான ஆசிரியர்களும் தான் மிகவும் மிக அவசியமா இருக்கு. இந்த இறை ஆசிரியர்களின் ஞான ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும்னா மக்களுக்கு அந்த இறை தத்துவத்தையும் ஞான தத்துவத்தையும் கொடுக்கறதுக்கு தகுதி உடையவர்களா நம்ம வாழணும். மற்ற மக்களை காட்டிலையும், அதாவது சமுதாயத்துல நம்ம சுற்றுமுற்றும் இருக்கிற மக்களை காட்டிலையும் நம்ம ஒரு படி உயர்ந்த நிலையில அக வாழ்க்கையில நம்ம உயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கணும். அவங்களுக்கு அவங்க கண் முன்னால நம்ம அதாவது நம்ம சொல்றத காட்டிலையும் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா மனவளக்கலைக்கு முன்னால வர்றதுக்கு முன்னால ஒரு சிலருடைய நடைமுறைகள், பேச்சு, பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறி இருக்கும். அது முன்னால ஒரு மாதிரி இருக்கும். அதே சமயத்துல மனவளக்கலைக்குள்ள உள்ள இருந்து உணர்ந்து இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் நடைமுறையும் அவங்களோட செயல், பழக்க வழக்கங்கள், சொல் எல்லாமே மாறி இருக்கும். இத பார்த்து மக்கள் வந்து நம்மளை வந்து நாடி வர அளவுக்கு இறை ஆசிரியர்கள் ஞான ஆசிரியர்களாக இருக்கிறதுக்கு செய்யறதா நம்மளுடைய அருள் தந்தைக்கு கொடுக்கிற ஒரு என்ன சொல்லலாம், ஒரு உண்மையான வேதாத்திரியம் கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட அவருடைய தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு தவத்துக்கும் தன்னையே ஒரு கருவியை வைத்து அந்த முழுமையான ஒரு ஞான ஆசிரியராக கிடைச்சவங்க தான் நம்ம நடமாடும் தெய்வமாக இருந்த அருள் தந்தை அவர்கள் தான் நான் சொல்லுவேன். இப்படிதான் நமக்கு அவங்க கிடைச்சிருக்காங்க. அவங்க வந்து மனிதனுடைய வந்து தேடுதல், மனிதன் எப்படி இருக்காங்கன்னா ஒரு தேடுதலாவே இருக்கான். என்ன தேடுதலா, முதவே நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, அமைதியா வாழணும், ஆனந்தமா வாழணும், ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு மட்டுமே தேடிக்கின்றான். ஆனா வந்து அது பூரா நமக்கு கிடைக்குதுன்னா இல்ல, மாறாக அந்த அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் எல்லாமே குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது போக நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஏக்கம் தான் வருது. இந்த இதெல்லாம் இல்லாம
அந்த மகிழ்ச்சி, ஆரோக்கியம் இதெல்லாம் இல்லாம ஏக்கம்தான் மிஞ்சுது. எப்படி சொல்றோம்னு சொன்னா, அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்னன்னா, இப்ப இப்ப நான் 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 இருக்கேன்னா, என்னுடைய தகுதி என்ன? என்னுடைய சுற்றுப்புறம் என்ன? என்னுடைய கல்வி, பொருளாதாரம், என்னுடைய வாழ்க்கை. நான் இப்படி இருக்கேன். எனக்கு வந்து ஒரு வீடு இருக்கு. ஏதோ போக வர வண்டி இருக்கு. அன்றாட செலவுக்கு வந்து இப்ப வருமானம் வருது. ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இது நிறைவான வாழ்க்கைன்னு நான் எடுத்துக்கணும். இல்லைன்னா, இதே இப்படி இருந்துட்டோம்னா, வாழ்க்கையில வந்து ஒரு 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 சமமான வாழ்க்கைக்கு வந்து நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கலாம்னு கூட சொல்லலாம். இத விட்டுட்டு, என்னுடைய கூட பிறந்தவங்களோ, இல்லன்னா என்ன உறவுக்காரங்களோ, என் கூட பழகுனவங்களோ, இல்லன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க வண்டியில போறாங்க, அவங்க கார்ல போறாங்க, நகை போடுறாங்க, புதுசு புதுசா ஆடை எடுத்துக்கிறாங்க. இப்படி நம்ம அவங்கள பார்த்து இப்படி செய்யறனால தான் ஒரு ஏக்கமான வாழ்க்கையத்தான் நம்ம வாழ்றோம். இதுல சந்தோஷமா இருக்கிற நம்ம ஒரு ஒரு மாயையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மனிதனோட தேடுதல் வந்து இன்பம், மகிழ்ச்சி, அமைதி, நிறைவு, ஆனந்தம், அமைதி அடையறக்கு வழிகள் தெரியாம தவறுதலா புரிந்து சொன்னேன் இல்லையா? உலக பொருட்கள். அவங்க நகை போட்டிருக்காங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்க கார்ல போறாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. அவங்க நினைச்ச பொருள வாங்குறாங்க, ஆரோக்கியமா இருக்காங்க. இந்த மாரி தான் நம்ம நெனைக்கிறோம். இந்த மாரி நெனச்சு நெனச்சு நம்மளுடைய மனச வந்து ஒரு ஏக்கமான சூழ்நிலையே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த ஏக்கமான சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோமா, மனது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கவலைன்னு கூட சொல்லிக்கலாம். கவலை இல்லைன்னா ஒரு அ எந்த மாரி துன்பம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அது அவங்கவங்களோட இது இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, உடல் வந்து கெட அந்தந்த உறுப்புகளுக்கு உண்டான அந்த மனசு கவலைப்படுறதுனால, அந்த உள் உறுப்புகள் கெடுதலாகி உடலுக்கு வந்து தீங்கு தாங்க நடக்குது. அதே மாரி பொருட்கள வந்து அதிகமா அ பெற் பெற்றால் தான் அமைதி கிடைக்குது, மகிழ்ச்சி கிடைக்குது, மன நிறைவு கிடைக்குதுன்ற தவறான சிந்தனையில அதாவது பணம் அதிகமா இருந்துச்சுன்னா, ஆரோக்கியமா இருக்கலாம். ஆரோக்கியம் வந்துடும்னு ஆரோக்கியம் வந்துரும் அப்படின்ற ஒரு தப்பான நோக்கத்துல சிந்திச்சு, அந்த மாயையில சிக்கிக்கிறோம். ஆ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காங்க. அதாவது டாக்டர்ஸ் கூடியிருக்க மீட்டிங்ல பேசியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, "துஞ்சல் வாலா என்ற ஒரு உலக வர்த்தக மார்க்கெட்ல 13,000 கோடிக்கு சொந்தக்காரர். அவர் நெனச்சா எதனாலும் செஞ்சுக்கிறலாமா, அந்த அளவுக்கு அவர்ட்ட வந்து பணம் கொட்டி கிடந்திருக்கு. ஆனா, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மருத்துவமனையில கடைசியா அவர் கூறுனது என்னன்னா, "நான் வந்து அ பணத்த சேர்த்து சம்பாதிச்சு சேமிச்சு வச்சிருக்கேன். ஆனா, என்னுடைய உடலுக்கு என்ன வேணும், என்னோட ஆன்மாக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் தவற விட்டுட்டேன். என்னுடைய வலி, ரணம் இத வந்து எத்தன கோடி குடுத்தாலும் இத வாங்குறதுக்கு யாருமே இல்ல. நான் வந்து தவறுதலா வாழ்க்கை வாழ்ந்துட்டேன்." அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்லங்க. நிறைய உலகத்துல பெரிய பெரிய நம்பர் 1 அப்படின்ற பெரிய பணக்காரங்கலாம் அவங்க வாழ்க்கையில பின்னால சொன்ன கருத்துக்கள்லாம் நமக்கு அப்படியே இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இறைவனுக்கு நன்றி சொல்றத காட்டிலும் நம்ம அந்த மனவளக்கலைக்குள்ள வந்து நமக்கு கிடைச்ச குருவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம இதுக்குள்ள வந்துட்டோம். இதுக்குள்ள வந்ததுனால நம்மள குரு வந்து கைவிட மாட்டாரு. கைவிட மாட்டாரு. நம்ம எப்படி தத்தி தவழ்ந்து நம்ம ஐயா நன்மணி ஐயா மாரியும் மற்ற உண்மையான வேதாத்திரியங்க இருக்கிறவங்கனால நம்ம வந்து உள்ள நுழைஞ்சுட்டோம். அதனால நம்ம ஓரளவுக்கு வந்துருவோன்ற நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு கோடி இருந்தாலும், எவ்வளவு கோடி கொட்டி குடுத்தாலும், ஆரோக்கியம் என்பதே கிடைக்காதுங்க. மாறாக கோடிகளை மருத்துவமனைக்கு கொடுத்துவிட்டு, உடல் மட்டும் தான் வண்டியில வருது. இந்த அவல நிலைய வந்து கண்கூடா பார்க்கிறோம். இதுல வந்து என்னன்னா, ஆ இந்த கொரோனா பீரியட்ல அ பெரிய பெரிய வசதி உள்ளவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க, நம்ம காது வழியாவும் கேட்டுருக்கலாம். தொலைக்காட்சி மூலமாவும் பார்த்துருக்கலாம். நம்மள சுத்தி இருந்தவங்களுக்குமே, அவங்க பணம் குடுத்தாலும் காப்பாத்த முடிஞ்சான்னு பார்த்தீங்களா? இல்லவே இல்ல. ஆனா அவங்களுடைய பிரேதத்த கூட நம்ம கண்ணால பார்க்க முடியாத சூழ்நிலை தான் அ இருந்திருக்கு. இந்த அவல நிலை நடந்திருக்கு. இதுக்கு என்னன்னா, செயல் விளைவுகள். நம்ம செஞ்ச செயலால தான் அதாவது ஆ இந்த ம் கொரோனான்னு மட்டும் சொல்ல முடியாது. சுனாமி வந்தது, கொரோனா வந்தது.
இன்னும் நிறைய இயற்கை சீற்றங்கள் வந்தது பூரா பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த ஆசைகளாலதான், பேராசைகளாலதான் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. நமக்கு அது பாடம் கொடுக்குது. ஆனா நம்ம இந்த சொல்றோம் இல்லையா, இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஐயா சொன்னதை வந்து அந்த காதுல வாங்கிட்டு அந்த நேரத்துக்கு மட்டும்தான் உணர்றோம். மற்றது போயிருச்சுன்னா நம்ம இறைவன் காப்பாத்துவான் அப்படின்ற ஒரு தைரியத்துல எல்லாருமே திரும்ப அதே வாழ்க்கைக்கு போயிருங்க. மனிதன் வந்து வாழ்க்கையை எங்கோ ஒரு மூடப்பட்ட ஒரு தத்துவமாக ஒளிந்து கொண்டுதான் இருக்குது. ஒரு மாதிரியான மூடப்பட்ட தத்துவங்களாகத்தான் வெளியில எடுத்து உணர்த்தக்கூடிய ஆஹ் வெளியில எடுத்து உணர்த்தக்கூடிய அளவில் நமக்கு வந்து தத்துவங்களை எளிமையா விளக்கி கூறியவர் நமது அருட்தந்தை தான். இந்த மாதிரி மனிதரை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, அவங்க வந்து ஒரு மாயைக்குள்ள இருக்காங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாயையிலிருந்து எது உண்மையான வாழ்க்கை, எது ஆரோக்கியமான உடலை தரும், எந்த செயலை செஞ்சா ஆரோக்கியம் கிடைக்கும், எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நம்ம சந்தோஷமாவும் அமைதியாவும் ஒரு மன நிறைவான வாழ்க்கை கொடுக்கும் அப்படிங்கிற தத்துவங்களை நம்ம நல்லா புரிஞ்சு அந்த தத்துவத்துல உள்வாங்கி நம்ம செயல்முறைப்படுத்த நமக்கு அருட்தந்தை கொடுத்துருக்காங்க. எளிமையா கொடுத்துருக்காங்கங்க. இத மாதிரி ஒரு எளிமையான தத்துவத்தை கொடுத்த மகான்கள் நம்ம, எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய வயசு 50 தான் தாண்டி இருக்கு. எனக்கு முன்னாலெல்லாம் ஆன்மீகத்துல வந்து நிறைய பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வந்து அவங்க எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சூட்சுகமான முறையில அவங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தி போயிருக்காங்க. வள்ளலார் முதற்கொண்டு எல்லாருமே குடுத்திருக்காங்க. அதை எடுத்துக்கிற தகுதி நமக்கு இல்லாம இருந்ததுனால, கடை வெறித்தேன் பாப்பார் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா வந்து எல்லாருமே இந்த சாமியை கும்பிட்டா பணம் கிடைச்சிருமா, அந்த சாமியை கும்பிட்டா நான் பரீட்சையில பாஸ் ஆயிருவேனா, இந்த சாமியை கும்பிட்டா நானு வீடு வாங்கிருவேனா, என் பையனுக்கு வேலை கிடைச்சிருமா, இப்படித்தான் ஒரு பொருளை நாடித்தான் போயிருக்கமே தவிர எல்லாமே அருளை நாடி போன மாதிரி இல்ல. ஒரு கோயிலுக்கு போறோம், எங்க ஊர்ல வந்து சித்திரை திருவிழா நடக்குதுங்க. அந்த திருவிழா பாக்குறதுக்கு இங்க இருந்து வண்டியில போய் சாப்பிடாம போறோம், அந்த தெய்வத்தை பாக்குறதுக்கு போறோம். ஆனா எல்லாருமே அந்த தெய்வம், அந்த காந்தம் தான், என்ன சொல்றது, அந்த தெய்வ உருவம் வந்து ஒரு காந்தம் தான் நமக்கு வந்திருக்கு. வான்காந்தம் திணிக்கப்பட்ட உருவம், அப்படித்தான் நான் சொல்லணும். அந்த அந்த அற்புதமான உருவத்தை, அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து கண்ணால வாங்கி அந்த காந்த ஆற்றலை வந்து நம்மோடு உள்ள இறக்காம, உள்ள திணிக்காம, நம்ம உடம்போட சேர்த்து இல்லாம எல்லாருமே செல்போன் வச்சு டச்சு டச்சு டச்சுன்னு செல்ஃபி எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. அதே சமயத்துல அவரு அந்த புரோகிதர் இருப்பார் இல்லையா, மேல அந்த சாமி பக்கத்துல இருக்கும், அவர் குடுக்குற பூவுக்கும் விபூதிக்கும் போட்டி போட்டு தள்ளு முள்ளு பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. ஒரு கோயிலுக்கு போனா அங்க இருக்கிற பிரசாதம் வாங்கணும், விபூதி வாங்கணும், பூ வாங்கணும், எல்லாம் தான் வாங்கணும். அதுல எல்லாம் எல்லாமே இருக்கு. அந்த அந்த தெய்வத்துக்கு கொடுத்த அந்த தெய்வத்து மேல பட்ட பொருட்கள் மேல வந்து காந்த ஆற்றல் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டுமே, இல்லைன்னா அது கொஞ்சமா கூட கிடைச்சிருமே, அப்படிதான் நமக்கு நம்மகிட்டே இருக்கே. அந்த தெய்வம் தான் நம்ம உள்ள இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. இத புரிஞ்சுக்கிறாம அப்படியே இப்ப இந்த நவ நாகரிகத்துல எல்லாருமே அந்த தெய்வத்தை கண்ணு கூட பார்க்க முடியாத அளவுக்கு செல்போன்ல வச்சு படம் எடுத்துட்டு இருக்காங்க. எத்தனை சேனலை பாக்குறோம் நம்ம. அந்த இதை வச்சுட்டு பேசாம இருக்க கூடாதா, அதோட நம்ம அந்த திருவிழாக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் தாங்க வந்துருது. இந்த மாதிரிதான் எல்லாருமே இந்த பொருளை நாடித்தான் போறாங்க. ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுமே நீ இந்த இந்த என்ன சொல்றது, இந்த பரிகாரத்தை பண்ணிட்டா உனக்கு உன்னுடைய பாவம் எல்லாம் போயிரும் அப்படின்னு அவங்க ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்க ஒரு வகையில சம்பாதிக்கிறாங்க. இந்த உண்மையான ஆன்மீகமும் உண்மையான தத்துவங்களும் நம்ம யார்கிட்ட இருக்கணும்னு சொன்னா, இறை ஆசிரியரான ஞான ஆசிரியர்கள் தான் இது மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற ஆசைய என்ன உறுதியை வந்து நம்ம மகரிஷி நம்மகிட்ட ஒரு எளிமையான தத்துவத்தை கொடுத்திருக்காங்க. இறை ஆசிரியர்கள் வந்து சமநிலை வாழ்க்கை வாழணுங்க. அதாவது புற வாழ்க்கை இருந்து கொண்டு அக வாழ்க்கை குறையாம வாழணும். புற வாழ்க்கை அக வாழ்க்கை வாழணும்னா இந்த நிலைதான் சமநிலைங்கிறோம். புற வாழ்க்கையில இருந்துகிட்டே
அக வாழ்க்கை வாழணும். இப்ப புற வாழ்க்கைன்னா என்னன்னா, நமக்கு இருக்க வீடு வேணும். ஆ குடும்பம் இருக்கு. மனைவி, மக்கள், அண்ணன், தம்பி எல்லாருமே இருக்காங்க. ஓகே. அதே மாரி நமக்கு அ எந்த அளவுக்கு இப்ப 4 பேர் இருக்கோமா, ஒரு கிச்சன் வேணும், ஒரு ஹால் வேணும், வராண்டா, அடுப்படி. நமக்கு தகுதிக்கு தகுந்த மாரி இருக்கணும். அதோட இல்லாம, இன்னும் 4 வீடு வேணும். இன்னும் 4 பீரோல ட்ரெஸ் இருக்கணும். இன்னும் கார் வேணும். அப்படின்ற ஒரு இது புற வாழ்க்கைய தேடாம, அந்த புற வாழ்க்கையிலேயே நான் முன்னால சொன்னேன் பார்த்தீங்களா? நம்மள பார்த்து திருந்தணும் அப்படிங்கிற மாரி, நம்மள பார்த்து திருந்தணும்னு சொல்ற காட்டிலயும், நம்மள பார்த்து பழகணும். நம்ம ஒருத்தருக்கு உபன்யாசமா சொல்லாம, சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சமயத்துல ஈஸியா சொல்லிருவாங்க. அதாவது ஒரு திருடன் வந்துட்டு, "அவன் திருடன் தான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதே இத நம்ம அந்த தப்ப செஞ்சோம்னா, இறை ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, மனவளக்கலைக்குள்ள இருந்தவங்களும் சரி, ஒரு ஒரு தகுதியான இடத்துல இருக்கிறவங்க தப்பு செஞ்சா, உலகம் சுட்டி காட்டிக்கிறது நம்மளத்தான் ஃபர்ஸ்ட் சுட்டி காட்டுவாங்க. இத மனசுல எல்லாருமே நெனச்சு, புற வாழ்க்கையில இருந்து கொண்டே ஆ அக வாழ்க்கையில வாழணும். சொல்றாங்க இல்லையா? இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க எல்லாருமே, ஆ படிக்கிறது பாரதம், இடிக்கிறது பெருமாள் கோயிலு. அவன் இருக்கிறது ஒரு ஆன்மீக அமைப்புகளையோ, இல்லைன்னா ஒரு யோக மார்க்கத்துல இருக்கான். ஆனா அவனுடைய செயல்கள் பூரா காசுக்கும், பொருளுக்கும் தான் அவன் அடிமையாகுறான். அப்படின்ற அ தப்பான நோக்கம் மக்கள் நம்ம மேல இருக்கக்கூடாது. அந்த மாரி நம்ம வாழணும். இந்த புற வாழ்க்கைய குறைச்சுக்கிட்டு முயற்சி செய்றோம்ன்னு சொன்னா, இந்த சமுதாயத்துல மனிதர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒன்றா விட்டதுங்க. ஒரு உதாரணம் சொல்றேன்னா, நான் வண்டியில போறேன்னு வச்சுக்கோங்களேன். வண்டியில போறது ஏதோ ஒரு அவசரத்துக்கு போறோம், வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதே சமயத்துல நமக்கு உடற்பயிற்சி இன்னைக்கு கம்மியா இருக்கு. வண்டிய நிப்பாட்டிட்டு ஒரு நடந்து போறோம்னு வச்சுக்கோங்க. "என்ன சாந்தி வண்டி என்ன ஆச்சு?" அப்படின்னு தான் கேட்பாங்க. "என்னப்பா வண்டி போயிருச்சாப்பா?" அப்படின்னு கேட்பாங்க. இல்லன்னா "வண்டி என்னப்பா ஆயிருச்சு?" அப்படின்னு. ஐயோ! இதுலருந்து நம்ம தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாரி ம் இது இவ்வளோ வசதியா இருக்க, ஏன் ஒரு சேலை எடுத்து கட்டக்கூடாதா? நல்ல சேலை எடுக்க வேண்டியதானே! இல்லைன்னா இன்னும் நகை போட்டுக்கிற வேண்டியதானே! இப்படியே எல்லாம் தூண்டி தூண்டி நம்மள அந்த ப அக வாழ்க்கைக்குள்ள புற வாழ்க்கையில இருந்து அக வாழ்க்கைக்குள்ள வாழ்றது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம். அதே மாரி இந்த புற வாழ்க்கை வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த புற வாழ்க்கையில என்னன்னா, சொல்றாங்க மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, ப புற பொருள்கள் அளவு குறையும்போது மனிதன் படுற அவஸ்தை பெரியதுங்க. மிக, மிக ரொம்ப, ரொம்ப பெரியது. அதே மாரி திருமணம், பிறந்த நாள், விசேஷங்கள் இந்த 3மே வச்சுக்கிட்டோம்னா, ஒரு சின்ன இது எல்லாருடைய சமுதாயத்திலும் நடக்கிறது. பிறந்த நாள் வரும், திருமணம் சாரி பிறந்த நாளுங்கிற காட்டிலும் திருமணம். திருமணம் நடக்கும். இந்த திருமணத்துக்கு அந்த திருமணம் வீட்டுக்காரங்க மட்டும் ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. அந்த கல்யாண நிகழ்வுக்கு, மத்த சம்பிரதாய நிகழ்வுக்கு ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களுக்கு கல்யாணமா? முன்னாடிலாம் அப்படித்தான் இருந்தான். நம்ம வீட்ல ஒருத்தருக்கு உறவுக்காரங்க கல்யாணம்னா, நல்லா நம்ம வீட்ல இருக்கிற பட்டு புடவையோ, இல்லன்னா நல்லா கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கிற புடவைய நல்லா துவைச்சு அயர்ன் பண்ணி நம்ம கட்டிட்டு போவோம். இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அவங்க கல்யாணத்துக்கு அவங்க கல்யாணத்துக்கு ரூ. 50,000க்கு புடவைக்குள்ள பட்ஜெட் முடியுதுன்னா, நமக்கு 1,00,000 ஆயிருது. இந்த மாரி தான் புற வாழ்க்கையில போய் நம்ம சிக்கிக்கிறோம். தெரியுதா? இந்த மாரி தான் நம்ம எல்லாமே இதுல ஒரு திருப்தி. ஒரு அசட்டுத்தனமான ஒரு திருப்தி. ஆனா இதுல இது இது இல்லாமலும் போயுது. இந்த புற வாழ்க்கையில இது இல்லாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்க கல்யாணத்துக்கு நம்மளால திரும்ப ட்ரெஸ் எடுக்க முடியல, ஆடை ஆபரணங்கள் எடுக்க முடியல அப்படிங்கிறப்ப, கடைசியா கடன வாங்குறாங்க. கடைசியா என்ன செஞ்சுறாங்க, இதெல்லாம் வாங்குறது கடன வாங்கிறாங்க. இந்த கடன் எவ்ளோ பெரிய ஒரு ம் அ என்ன ரொம்ப ரொம்ப மோசமான செயல். கடன் இதுவும் ஒரு பாவப்பதிவுல தான் சொல்றாங்க. உள்ளத்தில் களங்கம், அதே மாரி உடல் நோய், இதே மாரி கடன். இதுவும் ஒரு பாவப்பதிவுன்னு தான் நம்ம சொல்றாங்க. மகரிஷி சொல்றாங்க. மற்ற ஞானிகளும் சொல்றாங்க. இது எப்படி சொல்றாங்கன்னா, இத ஒரு உதாரணமா என்ன சொல்லலாம்னா, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இந்த கடன எதுக்கு போய் ஒப்பிடுறாங்க பார்த்தீங்களா? அந்த நம்மளுடைய அந்த ராவணனுடைய புராண கதையெல்லாம் நம்ம இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது நிறைய நடந்ததாவும், உண்மையாவும் தான் நம்ம அத ஏத்துக்கிறோம். அந்த இலங்கை வேந்தன் சிவபக்தன், பெரிய பக்தன். அப்படி சிவன் அவரு அ இலங்கைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்ட்டு, அ ராவணன் பின்னால போனவரு.
சிவன். அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். இப்ப புராணங்கள படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட பெரிய மன்னன். அந்த இலங்கைய பார்த்தாலே அவ்வளவு ஒரு அழகு, அவ்வளவு ஒரு செழிப்பு. அப்படி இருக்குங்க. அந்த மன்னன் வந்து கடனோட ஒப்பிடுவாங்க பாருங்க. "கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்." வேந்தன் கலங்குறான். ஆமா, ஆனா நம்ம என்ன செய்றோம்? இப்பதான் அந்த கார்டு வந்துருச்சே, நெறைய கார்டு வந்துருச்சு, இமெயில் வந்துருச்சு. கார் வேணுமா? ரூ. 1 கொண்டு வாங்க. வீடு வேணுமா? அதுவும் வேண்டாம். அப்படின்ற மாரி சொல்லி நம்மள எல்லாருமே அந்த பழக்கத்துக்குள்ளர, அந்த கடன் வாங்குறதுக்குள்ளார கொண்டு போயிரும். இது வந்து ஒரு சமுதாயத்துல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி நிறைவு பெறுதுங்கிறத வந்து நம்ம தவறுதலா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாரி விஷயத்துல இறை ஆசிரியர்கள் வந்து நம்ம வந்து சொல்லி அவங்கள வந்து நம்ம மாற்றக்கூடிய தன்மைய நம்ம உருவாக்கணும். அதே மாரி ஆரம்ப வாழ்க்கையில வந்து குற்றம் புரிஞ்சு பஞ்சமா பாதங்கள் இந்த கடன வந்து நம்ம கடன் சொன்னோம் இல்லையா? அந்த கடன வாங்கி கொஞ்சம் அளவுக்கு வட்டி கட்டுவோம். அப்புறம் வந்து என்ன செய்வோம்னா, கடன் கட்ட முடியாம போயிருது. இல்லைன்னா அந்த கடனுக்காண்டி உழைப்பு வந்துருது. அந்த உழைப்பே அதிக உடல் உழைப்பாயிருது. ஓய்வு இல்லாம போயிருது. இப்படி போறதுனால அந்த உடல் உபாதைகள் வந்துருது. இது வந்து பஞ்சமா பாதங்கள்ல வந்து ஒரு லிஸ்ட்டா சேர்ந்துருது. இல்லைன்னா என்ன செஞ்சுரும், அந்த கடனுக்காண்டி வேற விஷயங்கள் இந்த பெரிய பெரிய ஆபீசர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கள என்ன செஞ்சுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. அதே மாரி வேற என்ன சொல்றது, அடுத்தவங்க பொருள வந்து அபகரிக்கிறாங்க. இதெல்லாம் பஞ்சமா பாதங்களா ஆயிருது. இந்த மாரி ஒரு ஒரு குடும்பத்துல கடன் வாங்கி கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு செஞ்சு, அவங்க இவ்வளவு இவ்வளவு நஷ்டமாயிட்டாங்க. இந்த மாரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. அப்படிங்கிறத நம்ம அதாவது நம்ம சமுதாயத்த மற்ற சமுதாயமும் அத பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, அத பார்த்து செய்றதே கிடையாது. அப்படிதான் சொல்ல முடியும். இவங்க வந்து அவங்களுக்கு நடந்தது போல நமக்கு நடக்காது. அப்படியே நடந்தாலும் பார்த்துக்கிறலாம் அப்படின்ற ஒரு அசட்டு தைரியத்துல தான் எல்லாரும் அதிலேயே போய் விழுறாங்கங்க. புற வாழ்க்கை குறைக்க வேண்டுமானால் மனதிற்கு ஒரு பலம் வேணும். ஒரு ரொம்ப ரொம்ப பலம் வேணும். அ எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, அ எனக்கு வந்து ஆடம்பர பொருள் ரொம்ப நானு இப்ப விரும்பிக்கிற மாட்டேன். ஐயா வந்து செயல் விளைவு தத்துவம் மாரி நெறையா கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதுல வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவ சொல்லிட்டேன். கொஸ்டின் ஆன்சர்ல சொல்லி வந்து அதாவது ஐயாட்ட உரையாடுறப்ப நான் சொன்னேன். என்னுடைய ஒரு சேலை இருந்துச்சு. ஒரு கோயிலுக்கு நான் முடி காணிக்கை குடுக்கறக்காண்டி கோயிலுக்கு போறேன். ஒரு சேலை புது சேலை இருந்தது, வீட்ல இருந்தது. அதுக்கு வந்து சரியான அளவு சட்டை இல்ல. அதாவது கலர் மேட்சான கலர் இல்ல. ஆனா வந்து என்னுடைய இந்த மாரி கேட்டுட்டு, "இருக்கிற சட்டைய போட்டு போ. சட்டை தான் நமக்கு நெறையா இருக்கே." அப்படின்ட்டு நான் ஆனா பக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, "என்னக்கா ரூ. 500 சேலை வாங்கியிருக்கீங்க. ரூ. 100 சட்டை எடுக்கக்கூடாதாக்கா? ரூ. 100 தையக்கூலிக்கு குடுத்து தைக்கக்கூடாதாக்கா?" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து உறுதியா இருந்தேன். நான் அதுல வந்து ரொம்ப பலமா இருந்தேன். "இல்ல வேண்டாம். நம்மட்ல அதே கலருக்கு கொஞ்சம் கலர் டிம்மா இருக்கும். அவ்வளவுதான். மேட்சா இல்லாட்டியும் டிம்மா இருக்கும்." அந்த மாரி இருக்கிறப்ப, சரி பார்ப்போம் அப்படின்னு நானு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அந்த சேலை எடுக்கிறேன். பீரோல இருந்து அந்த சேலை எடுக்கிறப்ப, அ அத வந்து நான் பெருமையா சொல்ல முடியல. எனக்கு அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அத ஐயாட்டயும் நான் பகிர்ந்திருக்கேன். அ டக்குன்னு அதே கலர்ல பட்டு சேலை இருந்திருக்கு. அந்த கலரும் நான் வச்சிருந்த சேலையும் கரெக்ட்டா இருந்துச்சுங்க. எனக்கு அப்படியே ஒரு இதாயிருச்சு. பரவால்ல நமக்கு இந்த ஒரு இந்த புற வாழ்க்கைக்கு உண்டான ஒரு பலம் நமக்கு இறைவன் வந்து கூடவே தான் இருக்கான் அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டேன். அது ஒரு சின்ன ஒரு என்னுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சியா சொல்றேன். இந்த மாரி அதாவது புற வாழ்க்கையை குறைக்கணும்னா பலம் அதிகமா வேணும். அதற்காக உலக பொருட்கள் எதை சார்ந்தது என்று சிந்திக்கணும். இப்ப ஜவுளி கடைக்கு போனோம்னு சொன்னோம் இல்லையா? அந்த இத சிந்திக்கணும். நமக்கு வேணுமா? அந்த இன்னைக்கு அந்த ட்ரெஸ் வேணுமா? அந்த ஆடை வேணுமா? நம்ம எதுக்காண்டி ஆடைய உடுத்துறோம்னா, தட்பவெப்ப சூழ்நிலைக்காண்டி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த உடைகள வந்து எடுத்துக்கிறோம். தத்துவங்கள் வந்து 3 விஷயங்களா அ சிந்திக்க வேணும்னு ஐயா சொல்றாங்க. என்ன அவைன்னா, உலக பொருட்கள் உலக பொருட்களும், உறவுகள் மற்றொன்னு பாலுணர்வு. ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாங்க இருக்கு. உலக பொருட்கள் அனைத்துமே நம் உடலுக்கு என்று எதுவுமே இல்ல. நம்ம இந்த உலக பொருட்கள் அனைத்துமே, எல்லாமே நம்ம உடலுக்குன்னு எதுவுமே நம்ம எடுத்துக்கிறது இல்லங்க. உடலுக்குன்னு எதுவுமே எடுத்துக்கல. ஆனா நம்ம மனசுக்கு தான் அது தேவையா இருக்குது. சொல்றாங்க இல்லையா? பாட்டு கூட ஒரு பாட்டு. "கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா" அப்படின்னு அந்த கவிஞர் எழுதியிருப்பாரு. நல்லா இருக்கும் அந்த பாட்டு.
அந்த பாட்டுல நம்ம எதை பாக்குறோமோ அந்த கடையில நான் சொன்னேன்ல ஜவுளி கடையா இருந்தாலும் சரி, அலங்கார பொருட்கள் கடையா இருந்தாலும் சரி, எதை பாக்குறோமோ அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு வரணும். ஆனா அத பாக்குறப்ப உடனேயே சொன்னேன் இல்லையா, 2 பேர் போவாங்க. ஃப்ரெண்டுங்க 2 பேரும் கடைக்கு இது நெறைய நடக்கும். கடைக்கு போவாங்களா, 2 பேரும் போறப்ப என்ன செய்வாங்கன்னா, ஆ ரூ. 1000 ரூ. 1500க்கு சேலை எடுக்கணும், இல்ல ரூ. 500க்கு எடுக்கணும் அப்படின்றவங்க, ஆ கூட வந்தவங்க ரூ. 2000க்கு எடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கூட தான் இருக்காங்க அவங்களும். நம்ம எதுக்கு அந்த மாரி எடுக்கணும்? "அக்கா நீ பர்ஸ்ல காசு இருக்கான்னு பாருக்கா, நானும் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு அவங்கள காட்டிலும் நம்ம தான் கூட எடுத்துட்டு வருவோம். இது நெறைய வேடிக்கையா நடக்கும். அப்படி இல்லைன்னா, அந்த சேலை இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது நம்ம எல்லாருமே நடைமுறை நடந்திருக்கும். அந்த சேலைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, இந்த கலர் இருக்கு. அவங்க எடுக்க போறாங்க அப்படின்னு டக்கு நம்ம வாங்கிருவோம். ஆனா நஷ்டம் யாருக்குன்னா, நமக்கு தான் நஷ்டம். அதே மாரி உணவு, உடை, இருப்பிடம் இவற்றுல வந்து தேவைக்கு மட்டும் தான் இருக்கணும். மட்டுமில்லாம பேராசையின் காரணமாக நமக்கு சமுதாயத்துக்கும் பஞ்சமா பாதங்களை செய்து கொள்கின்றோம். இந்த உணவு வந்து ஒரு விஷயமா சொல்லிறலாம். அதே சமயத்துல இருப்பிடம் என்னன்னா, ஆ உதாரணத்துக்கு துரியோதனன். இப்ப அந்த பாண்டவர்களுக்கு வந்து அந்த மண்ணாசையின் காரணமா தான் உலகப் பொருட்கள் சொன்னோம் இல்லையா? அந்த மண்ணாசையின் காரணமா தான் பாண்டவர்கள் வந்து 5 வீடாவது குடுங்க. 5 வீடு இருக்கிற அளவுக்காவது எங்களுக்கு இடம் குடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கால் வைக்கிறது கூட இடம் இல்ல. ஒரு ஊசி முனை குத்துற அளவுக்கு கூட இடம் இல்லைன்னு சொல்லி கிருஷ்ண பகவான்ட்ட சொன்னதுனால தான், இதே மாரி சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்தனால தான், அது ஒரு காரணம் மகாபாரதம் ஆ நடந்த போர். இந்த போருக்கு வந்து என்னாச்சு கடைசியா மக்கள் அவங்க வச்சிருந்த ஆடை, அலங்காரங்கள், உற்றார், உறவினர் எல்லாமே அந்த மண் ஆசைன்ற பேராசையினால தான் இந்த நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம உணர்ந்து உணர்ந்து சொல்லணும். அதே மாரி உடல எடுத்துக்கிட்டோம்னா, உணவு. உடல் வந்து உடல் உணர்வை புரிந்து கொள்ளாமல் மனிதன் எண்ணத்தினால் அதிக உணவு எடுத்து துன்பப்படுறோம். அதுக்கடுத்து உணவுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இப்ப எனக்கு இன்னைக்கு வந்து துன்பம்ங்கிற பசி வந்து ஒரு இயற்கை தூண்டுதல் தான். அந்த துன்பத்த வந்து எப்படி போக்கணும்னா, ஒரு 2 இட்லியோ, 3 இட்லியோ என்னுடைய அளவு உழைப்புக்கு சாப்பிட்டு பசி ஆறிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுறணும். அந்த ஒரு சாம்பாரு, சட்னி இல்லைன்னா இன்னும் ஏதாவது கூட ஒரு இது இருக்கு. இன் அப்படிங்கிறப்ப கூட 2 இட்லியோ, 3 இட்லியோ சாப்பிட்டு, அதுக்கு தகுந்த மாரி உடல் உழைப்பு இல்லாதவங்க சாப்பிட்டு, என்ன ஆகுதுன்னா, ருசிக்கு அதாவது வயிற்றுக்கு சாப்பிடாம ருசிக்கும் அந்த மனசு தூண்டுதல் சாப்பிடறனால தான் உடல் உபாதைகள் வந்துருது. இந்த ஜீரண கோளாறு வந்துருது. ஜீரண கோளாறு வந்து என்ன ஆயிருதுன்னா, நோயாவும், வலியாவும், துன்பமா முன்னேறுதுங்க. அது ஒரு இதா சொல்லிறேன். இன்பத்தின் அளவு அதிகமானால் துன்பம் நேரிடும் என்பதற்கு ஏற்ப புரிந்து கொள்ள தத்துவங்களை ஆராய்ந்து செயல்பட்டு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளணுங்க. அ இந்த மாரி இந்த உணவு இருப்பிடத்துக்கு ஒண்ணு சொல்லியாச்சு. அதே மாரி உணவுக்கு இந்த மாரி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து உடை சொன்னேன் இல்லையா? ஜவுளி கடைக்கு அங்க வந்து சென்று 2 பேர் போறாங்க, வர்றாங்க. அவங்க அதிகமா பணம் குடுத்து வாங்கிறாங்க. வாங்க போறவங்கள காட்டிலும் சும்மா கூட துணைக்கு போறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் வாங்கிட்டு வந்துர்றாங்க. அதே மாரி இப்ப இப்ப எனக்கு இந்த ஒரு ஒரு மாசத்துக்கு நல்லா பார்த்தோம்ன்னு சொன்னா, 30 சேலை கூட வச்சுக்கோங்களேன். 30 சேலை அதுக்கு தகுந்த மாரி சட்டை, அதுக்கு தகுந்த மாரி மற்ற ஆடைகள் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்கிட்ட பீரோல இருக்கிற 300 சேலையா இருக்கும். அந்த 300 சேலைக்கு உண்டான ஜாக்கெட்டு. அதோட விட்டுறமா, சரி இத்தன 300 சேலை இருக்கே, பேசாம இருப்போம். இத வந்து நல்லா அயர்ன் பண்ணி துவைச்சு கட்டிக்கலாம் அப்படின்ற மாரியா இருக்கும். பண்டிகை வருது, திருவிழா வருது. அதே சமயத்துல பிறந்த நாள் வருது, கல்யாண நாள் வருது, அக்காக்கு வீட்டுக்காருக்கு கல்யாண நாளு. சாரி வீட்டுக்காருக்கு பிறந்த நாளு, பிள்ளைக்கு பிறந்த நாளு, காது குத்து, அது போக வெயில் காலம், மழைக்காலம், ஆடி தள்ளுபடி இப்படி எல்லா விஷயத்துக்கும் அந்த உடை விஷயத்துல பணம் வந்து அதிகமா செல்லுது. இந்த பணம் எதுக்கு வேணும்னு நான் சொன்னேன் இல்லையா? எப்படி சமுதாயம் கீழ இருந்து மேல போகுது. கீழ இருந்து அந்த இறை தத்துவத்த நம்ம உணராம, இந்த வசதி வாய்ப்புகளுக்கு தான் மகிழ்ச்சின்னு சொல்லி போறோம். அந்த துணிமணிய வாங்கிட்டு வந்து, அதுக்கு தைக்கிற கூலிய பார்த்தீங்கன்னா, அப்பா! ஆ 2000 சேலைக்கு ரூ. 5000 குடுத்து சட்டை தைக்கிறாங்க. அந்த சட்டைய துவச்சு கூட போட முடியாது. அந்த அளவுக்கு மோசமாகும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறணுங்க. இப்படி காட்டுல த ந தற் அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஜவுளி கடைக்கு போய் சொன்னோம் இல்லையா? பண்டிகை இந்த மாரி விஷயத்துக்கு நம்ம வாங்குறோம். இந்த மாதிரி அற்ப சந்தோஷத்துக்காக காட்டிலும் நிரந்தரமான மகிழ்ச்சி எதுன்னா, அ முன்னால எல்லாம் பண்டிகை காலத்துல இந்த ஈகைக்காண்டி தாங்க பண்டிகையே வந்திருக்கு.
ஈகைக்காண்டிதான் பண்டிகை வந்திருக்கு. கிறிஸ்டின்ஸ் வந்து அந்த அவங்க பண்டிகை கொண்டாடுவாங்க. முஸ்லிம்ஸ் வந்து ஈகை பண்டிகை கொண்டாடுவாங்க. நம்ம வந்து பண்டிகை கொண்டாடுவோம். எதுக்காண்டின்னு சொன்னா அதாவது நம்மகிட்ட இப்ப வேலை பார்ப்பாங்க, நம்ம சுற்றமுற்ற இருக்கிறவங்க, உறவுக்காரங்க, கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி தான் உணவோ உடையோ ஏதோ ஒண்ணு கொடுக்கறதுக்காண்டி தான் அந்த பண்டிகை எல்லாம் வந்திருக்கு. எங்க எங்க ஊர்ல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த பெரிய வீட்டுக்காரங்க, அதாவது இந்த பண்ணை வீட்டுக்காரங்களா இருக்காங்க, விவசாயம் அதிகம் செய்யறவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. அந்த பண்டிகை காலத்துல வந்து துணிமணி எடுத்து தருவாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வீட்டுல அவங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு கல்யாணம் சொன்னா ஏதாவது பாத்திரம் கொடுப்பாங்க. நம்ம வீட்டுல அதாவது அவங்க வீட்டுல எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரத்தை கொண்டு போய் இந்த உன் பிள்ளைக்கு வச்சுக்கோ, இது சீரா கொடுத்துக்கோ அப்படிம்பாங்க. இன்னொன்னு என்னன்னா அந்த அப்ப எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா மாடுகள்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த மாடை மாட்டு மாட்டுக்கு அதாவது பசுமாட்டுல இருந்து வர பாலை வந்து தனக்கு வச்சுட்டு தான் வேலை பார்க்கறவங்க வீட்டுல தனக்கிட்ட வேலை பார்க்கறாங்க இல்லையா, அவங்க வீட்டுல வேலை பார்க்கற பிள்ளைகளுக்கு பால் வச்சுக்குவாங்க. இன்னொன்னு எங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னா பிள்ளைச்சோறு பிள்ளைச்சோறுக்கு அதாவது அந்த அம்மா வயசானம்மா இருப்பாங்களே, அந்த மருமகிட்ட சொல்லுவாங்க, "ஏடியே இந்த பிள்ளைச்சோறுக்கு ஒரு கை போட்டுருடி" அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்பல்லாம் தெரியும். இது என்ன பிள்ளைச்சோறுக்கு ஒரு கை போடுறாங்கம்மா அப்படின்னு எங்க அம்மாட்ட கேட்பேன். அப்பதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வயலுக்கு விவசாய வேலை செய்யறவங்கலாம் பழைய சோறு சாப்பிட்டு போறாங்க. ஆனா வந்து இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப எங்க வீட்லயுமே நாங்க போய் வாங்கியிருக்கோம். அவங்க வீட்ல தான் சோறு சோறு வந்து ஏன்னா அதிகமான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, வேலை பார்க்கறக்கு ஆள் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப போனோனேயும் சோறு அவ்வளோ குடுப்பாங்க. அவ்வளவு சோறு குடுப்பாங்க, அவ்வளவு நெய் ஊத்துவாங்க, அவ்வளவு பருப்பு ஊத்துவாங்க. மோர் கேட்டா தூக்குவலி நிறைய குடுப்பாங்க. அப்படி கொல கொலன்னு இருக்கும். எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறப்ப. அந்த மாரிலாம் வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. அப்ப வந்து புற வாழ்க்கைக்கு புற வாழ்க்கையில இருந்தாலும் மத்தவங்களுக்காண்டி தான் அந்த ஈகை பண்டிகை எல்லாமே வந்திருக்கு. இத புரியாம எல்லாமே நமக்காண்டியே அந்த பண்டிகையெல்லாம் நம்ம மாத்திக்கிறோம். அருட்தந்தை அவர்கள் வந்து தேவைகள் 3யுமே அதன் முக்கியத்துவத்தையும் நன்கு புரிந்து அ அளவு நமக்கு வந்து விளக்கி கொடுத்திருக்காரு. தேவைகள் அளவுக்கு மிகாமல் உடலுக்கு நிறைவு செய்ய வேண்டும். நிறைவு செய்யவில்லை என்றால் உடல், உயிர் இணைப்பு அற்று போய்விடும். ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும். இந்த நிறைவு வந்து வாழ்க்கை வாழணும்னா உடல் இணைப்பு, உயிர் உடல் இணைப்புமே அற்று போயிருங்கிறாங்க. உடல் தேவைகளை நிறைவு செய்ய தற்சார்பு வாழ்க்கை கற்றுக்கொள்ளணும். அது நல்லது. இப்ப தற்சார்பு வாழ்க்கைன்னா என்னன்னா, முன்னால எல்லாம் எல்லாருமே ஒரு மாவடு போட்டா கூட அவங்கவங்க வீட்டுல அதாவது அக்கம் பக்கத்துல தோட்டத்துல இருக்கும் இல்லையா, வயல்வெளியில இருக்கிற மரம் மாமரத்துல இருந்து கொண்டாந்து அங்கனக்குள்ள இருக்க நான்லாம் போயிருக்கேன். எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் அந்த மாவடு போடுற இடத்துல நல்ல ஒரு பட்டியக்கல்ல உட்காந்து வீட்டுக்குள்ள இருக்கும், பட்டியக்கல் கொட்டத்துல இருக்கும், அதுல உட்காந்து அந்த மாங்காயெல்லாம் பிளந்து அது வந்து போடுவாங்க. அங்க வேலை அந்த நாங்க போய் கூட மாட செஞ்சிருக்க முடியாது, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கப்ப போய் செய்யறப்ப எங்களுக்கு ஒரு 4, 5 மாவடு வந்து கையில குடுத்து விட்டுருவாங்க. இந்தாடி உங்க அம்மாட்ட கொண்டு போய் குடுத்து இத காய வச்சுக்கோ அப்படிம்பாங்க. அதே மாரி வயல்ல விளையிறப்ப இந்த நெல்லெல்லாம் அறுவடை செய்வோம் இல்லையா, அப்ப வந்து நாங்கலாம் கருது பெறக்க போவோம். அந்த நெல்லு அறுத்து கட்டுறப்ப அந்த கருது பெறக்க போவோம். 4 படி 5 படி பெறக்கி எங்க அம்மாட்ட வந்து குடுக்கறப்ப அது வந்து சேர்த்து சேர்த்து வச்சுப்போம். அப்படி எல்லாருமே தற்சார்பு வாழ்க்கை. அதாவது அந்த உழைப்பு வந்து தானா தனக்கு தேவையான குடும்பத்துக்கு தேவையானது மட்டும் சம்பாதிச்சு வேலைய பார்த்தோம்னு சொன்னா, அது நமக்கே சார்பு ஆயிருது. இந்த மாரி செய்யறப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த பொருளுடைய தன்மை நமக்கு தெரியும். அத வீணாக்க மாட்டோம். வீணாக்க மாட்டோம். கரெக்ட்டான அளவு சமையல் செஞ்சு, கரெக்ட்டானது எது அளவோ, அந்த அளவு மட்டும் தான் நம்ம செய்யணும். ஒரு நாள்ல வந்து அ நமக்கு வந்து உழைப்பு அதாவது என்ன சொல்றாங்கன்னா, என்னன்னா நம்ம தேவைய வந்து அ தயார் நம்ம தேவைகள வந்து நம்மளே தயார் செஞ்சுக்கிட்டோம்னா, அந்த உழைப்ப பத்தி தெரியும். அதனால ஏற்படும் பொருள் மூலதனம் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். இப்ப ஒரு அ முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, விவசாய குழந்தைய வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஒரு அப்பா வந்து விவசாயியா இருந்தா, மகனும் விவசாயமா இருப்பாங்க. அந்த விவசாயத்துல என்னென்ன ஒரு சிலர் மாடு வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க, விவசாயத்த பார்ப்பாங்க. இப்படி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தனித்தனியா அவங்கவங்க செஞ்சுக்குவாங்க. இப்ப வந்து அந்த வாய்ப்பு இல்லாம போயிருது. அதே மாரி ஒரு ஒரு என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள்ல வந்து 24 மணி நேரங்க உள்ளது. அதுல வந்து 8 மணி நேரம் உறக்கத்துக்கு போயிருது. 4 மணி நேரம் உடல் கழிவு, அ மற்ற ம் சாப்பாடு இந்த மாரி விஷயத்துக்கு ஒதுக்கிரணும். மீதம் 12 மணி நேரம் இருக்கு. 12 மணி நேரம் மிஞ்சுது. அதுல வந்து 2 மணி நேரம் உடற்பயிற்சி, விளையாட்டு இந்த மாரி போயிட்டாலும் 10 மணி நேரம் கிடைக்குது. இந்த 10 மணி நேரத்துல வாழ்க்கைக்கு பயன்படும்.
என்பதை நம்ம உணரணும். இந்த 10 மணி நேரம், அதாவது 8 மணி நேரம் தூக்கம், 2 மணி நேரம் அதாவது 2 மணி நேரம் உடல் கழிவு, சாப்பாடு இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம செய்யறதுக்கு போனாலும், அதுல இன்னும் 2 மணி நேரம் 4 மணி நேரம் உடற்பயிற்சி, விளையாட்டு இப்படி போயிட்டாலும் மேல 10 மணி நேரம் இருக்கு. இதுல அக வாழ்க்கைக்கு என்ன வாழ்வுக்கு பயன்படுதோ அதை நம்ம உணரணுங்க. புற வாழ்க்கை மனிதன் போகும் புற வாழ்க்கைக்காக மனிதன் பொருட்களை சமுதாயத்திற்கு 20 மணி நேரம், அதாவது புற வாழ்க்கைக்காண்டி பொருட்களை தேடுறதுக்கு 20 மணி நேரம் உழைக்கிறான். இப்ப இருக்கிற எல்லாருமே 20 மணி நேரம் உழைச்சிட்டு எனக்கு உடற்பயிற்சி செய்ய முடியல, தூங்க நேரம் இல்ல, இப்படி எல்லாமே ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டாங்க இருக்கும். இதனால மன உளைச்சல், உடல் நோய் என்னன்னு பல விஷயங்கள் நடந்து நம்ம என்ன செய்யறோம்னா மருத்துவமனையில தான் போய் நிக்கிறோம். மேல அடுத்து அவர் கூறுறது என்னன்னா, பிள்ளைகள் இது எதுக்காண்டி உழைக்கிறோம்? 20 மணி நேரம் நம்ம பிள்ளைகளுக்கு வேணும், நம்ம பிள்ளைகளை பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் என்ற மனித வெறி, ஒரு ஒரு வெறித்தனமா தான், இத தப்பா சொல்ற மாதிரிதான் இருக்கு இந்த வார்த்தை. ஒரு மனித வெறியாத்தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்து அமைதி இல்லாம அமைதியை கெடுறதுக்கு இது நிகழுது அப்படிங்கிறாரு. அந்த நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, முன்னோர்கள் தன் சந்ததிக்காக சொத்து என்ற பெயரில் பொருட்கள் சேர்த்துவதை பிள்ளைகள் என்ன செஞ்சுறாங்கன்னா, அந்த உழைக்கும் தகுதியும் அறிவு தகுதியும் இருந்து அவங்க உழைக்காம போயிறாங்க. உழைக்காம போறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த முன்னோர்கள் சேர்த்து வச்ச பொருட்களை பயன்படுத்தி அந்த உழைப்பில்லைன்னா என்ன ஆகும்? உடல் உழைப்பில்லைன்னா உபாதைகள் வரும், நோய் வரும். அப்படின்னா சொல்றாங்க இல்லையா? ஒரு இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் பட்டினத்தார் இதுல வரும். ஆஹ் கா காத பட்டினார் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வலிக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வணிகர், அவர் பெரிய வணிகர், பட்டினத்தார் கதையில வந்திருக்கும். அவர் பெரிய வணிகர். அவருக்கு மாட மாளிகை, கோபுரங்கள், விவசாயம், இது அதாவது தொழில் நிறைய இருந்திருக்கு. அப்போ மகன் என்னன்னா ஒரு வெளி வாணியத்துக்காண்டி அனுப்பிட்டு இருக்காரு. அனுப்பிடுறப்ப அவர் கூட போனவங்க எல்லாருமே நிறைய பொருள், தங்கம், வைரம், அவங்க வணிகம் பண்றவங்க இல்லையா, அதனால தங்கம், பொருள், முத்து, பவளம் நிறைய கொண்டாந்துருக்காங்க. வணிகம் செஞ்சு வியாபாரம் செஞ்சு திறமையா கொண்டாந்துருக்காங்க. ஆனா அவருடைய மகன் என்ன கொண்டு வந்திருக்காருன்னா, கூட நிறைய எருவாட்டி இருக்கு இல்லையா, சாணம், அந்த எருவாட்டி தான் கொண்டாந்துருக்காரு. அப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கொண்டாந்து கொடுக்கறப்ப மகனை திட்டாரு. என்னப்பா, எனக்கு பிறந்த பிள்ளை நீ இப்படி இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு நொந்து போய் திட்டாரு. திட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே ஏதோ வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். வந்தப்ப அந்த அந்த எருவாட்டி தூக்கி போட்டிருக்காப்ப. இதுதான் நீ சம்பாரிச்ச, உன் பிள்ளை சம்பாரிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்துல தூக்கி போட்டா, அதுக்குள்ள இருந்திருக்குங்க. அதுக்குள்ள தங்கம், பொருள், வைரம், அப்படியே மாணிக்கம் ஜொலிக்குது. அப்ப போறப்ப அவரே ரொம்ப மனசு இதாயிட்டாரு. ஐயோ, நம்ம மகன் இவ்வளவு திறமையா அதாவது அந்த உள்ள இருக்கிற திறமைய பார்க்காம நீ இந்த மாதிரி இல்லாம இருக்கியே அப்படின்னு சொல்லி திட்டுறப்ப, அவர் ஒரு எழுதி போட்ட துண்டுதான் காதற்ற ஊசியும் காதற்ற ஊசியும் வாரா காணுடை, சாரி இது சரியா வரல எனக்கு, அப்படின்னு அதாவது பொண்ணு ஆசையினால அன்னைக்கு அவர் பட்டினத்தார் அந்த 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 சிறு வார்த்தைய அவருக்கு ஞானத்தை கொடுத்துச்சு. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கணும்னா அந்த புற வாழ்க்கையிலேயே இருந்து கொண்டு அக வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நிச்சயமா இறைவன் நமக்கு பாதுகாப்பா இருப்பான். முன்னோர் அது சொன்னோம் இல்லையா, அந்த வணிகர் செஞ்சது அந்த மாதிரி ஒரு அறிவுரையத்தான் அவர் சொல்லிட்டு போனாரு. இறைவனே குழந்தையா பிறந்து அந்த குழந்தை மூலமா பட்டினத்துக்கு ஞானத்தை, ஒரு நாள் ஞானம், ஒரு நேரம், ஒரு வார்த்தை, அந்த ஞானமா கிடைச்சிருக்கு. முன்னோர்கள் முன்னோர் சேர்த்த சொத்தை சமுதாயத்திற்கு கொடுக்காம அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தானே அபகரித்து கொள்ளக்கூடிய ஒரு விதத்துல கர்மயோகமும் சேருதுங்க. எப்படின்னு சொன்னா, அந்த பையன் உழைக்காமையே சில நல்ல ஆடம்பரமா ஏதோ ஒரு வகையில செலவழிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது உழைக்காம மற்ற இது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும், முன்னோர்களா இருந்தாலும், அவங்க என்னதான் இருந்தாலும் மற்ற ஆன்மா தான். அந்த மற்ற ஆன்மா சம்பாரிச்ச இதை நம்ம ஒரு கர்ம வினைக்கு பதிவாத்தான் அது மாறுங்கிறத நமக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க. இதனையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். வேற கர்ம வினை
மன்னிக்கவும். வாழ்க வளமுடன். நேரமின்மை காரணமா கொஞ்சம் சுருக்கமா முடிக்குமா? வாழ்க சொல்லிடுங்க. வளம். அவ்வளவுதாங்க. முடிஞ்சிருச்சுங்கய்யா. வாழ்க வளமுடங்கய்யா. வாழ்க வளமுடங்கய்யா. முடிஞ்சிருச்சுங்கய்யா. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கேட்டாலும் மற்றவர்களுக்கு இந்த சொத்துக்களை விட்டு கொடுக்காம நாமும் நம்ம விட்டு விடணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரே ஒரு இது. அடுத்து வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு தடவை தத்துவங்களை நன்கு படிச்சவங்க, நல்லா ஆராய்ஞ்சு செஞ்சவங்க வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஒரு இதுல வந்து கேட்டிருக்காங்க. கேட்கறப்ப என்ன செஞ்சிருக்காங்க, நீ இவ்வளவு தூரம் நீங்க நிறைய தத்துவங்களை உணர்ந்திருக்கீங்க, அதிகமா சொத்துக்களை இன்னும் சேர்த்துக்கிட்டே போறீங்களே, அப்படிங்கிறப்ப டிரான்ஸ்பர்மேஷன் நிலையிலேயே இருக்கீங்களே, அப்படி நிலைக்கு வந்து மாறலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஹ் நான் மட்டும் எப்படி விட முடியும், மத்தவங்களை விட்டா நானும் விட்டுறேன், அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்ப வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மத்தவங்க விட்டாதான் நம்ம விடணுமா அப்படிங்கிற ஒரு இது இல்லாம, நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்மள எல்லாருமே ஒதுக்கிடுவாங்க, சமுதாயம் ஒதுக்கிரும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க பிள்ளைகளை நல்ல வசதி வாய்ப்பா இருந்திருக்கவங்க, அவங்களும் தத்துவங்களை நன்கு உணர்ந்தவங்களா தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி சமுதாய மக்களுக்கு வந்து ஆரோக்கியமும் அந்த மாதிரிதான். பொருட்களை சேர்த்து வைக்கிறப்ப என்ன செய்றாங்கன்னா, அவங்களுக்கு நோய் வந்து வந்த மாதிரி நமக்கும் நோய் வந்துரும்ல, அதனால நம்ம பொருளாதாரத்தெல்லாம் சேர்த்து வச்சதுதான் அந்த நோய்க்கு இது பயன்படும் அப்படின்னு அந்த பொருளைத்தான் நம்ம வந்து மத்தவங்களோட ஒப்பிடுறோம்னா, உடல் நோயவுமே நம்ம இந்த மாதிரி ஒப்பிட்டு தான் நம்ம பாக்குறோம். இது வந்து எப்படின்னா, மத்தவங்களுக்கு கொடுத்து வாழ்றது வந்து இறைக்க இறைக்க எப்படி ஒரு ஊற்று ஊறுதோ, அதே மாதிரிதாங்க நம்ம அக வாழ்க்கையில இருந்து மற்றவங்களுக்கு பொருளோ, தானமோ, தர்மமோ ஏதோ இந்த ஈக சரியான முறையில நம்ம கரெக்டா செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா, நமக்கு வந்து இறை அருளும், இறை குருவின் உதவியும் நமக்கு உறுதியா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, புற வாழ்க்கையை நம்மளால விட முடியாது. ஏன்னா நம்ம வந்து உளவியல் வாழ்க்கையில இருக்கிறதுனால புற வாழ்க்கையில இருந்து கொண்டே அக வாழ்க்கையை அதிகப்படுத்தி, அக வாழ்க்கை மத்தவங்களுக்கும் அத அவங்க வந்து அந்த மாயை என்ற விஷயத்துல இருந்து அவங்கள மீட்டெடுத்து ஞான ஆசிரியர்களும், இறை ஆசிரியர்களும் நம்ம வேதாத்திரிய தத்துவங்களை கரெக்டா ஃபாலோ வந்து கடைபிடிச்சு வந்தோம்னா, முழுமையான இறை வாழ்விற்கு இந்த செயல் வந்து கொண்டு செல்லுங்கிறது என்னுடைய கருத்துங்க. வாழ்க வளமுடன்.